ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வன்மம்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வன்மம் விக்ரம் கிட்ட இன்னுமே குடிக்கொண்டு இருக்கின்றதுக்கு ஒரு சரியான ஒரு விஷயத்த வந்து இப்போ பண்ணார் விக்ரம். நான் கூட சரி ஓகே மறந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். திவ்யாவுக்கு எப்படி இருக்கோ, அரோராக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி விக்ரமுக்கும் இருக்குது. சபரிக்கு இருக்கும், ஆனால் வெளியே காமிச்சிக்கல. அது ஒரு டீசெண்டான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பட் இங்கே இருக்கிறத காமிக்கிறாங்க பாருங்கள். எல்லாருமே இந்த லிவிங் ஏரியாவை பற்றி பேசி முடிச்சதுக்கப்புறமா இவர் வந்துட்டு ரம்யாவை தேங்க்ஸ் பண்ணுறாரு. யார்? விக்ரம் வந்து ரம்யாவை தேங்க்ஸ் பண்ணுறாரு. என்ன தேங்க்ஸ் பண்ணுறேன்னா, உனக்கு நான் உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்குறேன், எல்லோரும் கிளாப் பண்ணோம். நீங்கள் கேப்டனாக இருக்கும்போது அங்கே வந்து பார்வதி நிற்க வச்சுங்க பார்த்தீங்களா, அது செம்மையாக இருந்துச்சுமா. அதுவும் நாங்களும் அப்படி ஷாக் ஆகிட்டோம். ஒரு பார்வையே நிற்க வச்சுருக்கியே, அதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயமான. என்னென்னா அவங்க வந்து தூங்கியிருப்பாங்க நினைக்கிறேன். பேசிட்டு இருக்கும்போது லைட்டாக அப்படி பண்ணியிருப்பாங்க. பிக் பாஸ் வந்துட்டு ஏதோ சம்திங் சொல்லியிருப்பார் வியானாவுக்கும் இவங்களுக்கும். இப்போ வியானா அந்த பக்கம் நிற்பாங்க, இந்த பக்கம் பார்வதி நிற்பாங்க. இப்போ பார்வதி வந்து ஒரு 10-15 வாட்டி பாஸ் நான் நின்றுட்டுருக்கேன், சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உட்காருங்கன்னு ஏதோ சம்திங் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா விஜய் பார்வதியும் போய் உட்கார சொல்லி இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை இங்கே வந்து வைக்கிறாங்க. யார்? விக்ரம். ஆனால் பார்வையே நிற்க வச்ச பற்றியா உனக்கு சூப்பர், எல்லோரும் கிளாப்ஸ். என்ன இது ஒரு விஷயமா? ஏன் இந்த லிவிங் ஏரியாவில் வேறு எந்த விஷயமும் நடக்கலையா? அப்படி பார்த்தோன்னா அந்த லாஸ்ட்டாக வந்துட்டு ஆரியம்பலா சாங் மாதிரி வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடும்போது இங்கே எல்லாருமே கண்டுபிடிச்சாங்களே, அதெல்லாம் எவ்வளோ மறக்க முடியாத மூவ்மெண்ட் இருக்குது. சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இங்கே உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அதை சொல்ல வேண்டியதானே? ஏன் நகை டாஸ்கில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு, அதை சொல்ல வேண்டியதானே? இங்கே வந்துட்டு அந்த பொண்ணையும் சொல்லணும், பார்வையும் சொல்லணும். இங்கே நான் அதில் கனெக்ட் ஆகவே கூடாது. கனெக்ட் ஆனால் நான் என்னோடய வன்மத்தை கொட்டுற மாதிரி ஆகிடும். இங்கே எப்படி வந்து வெளியே வரும் இவர் சொல்கிற விஷயங்கள்னா, ரம்யா தான் விஜய் பார்வதி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வெளியே போகும். இதை நாங்கள் நம்பணும். ஏன்னா உங்களை இவ்வளோ நாள் பார்க்கணும் எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எதுக்காக இந்த பாலத்துக்கு போகிறீங்கன்னு. என்ன பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. விக்ரம் ஆனால் பயங்கரமான ட்ரிக்ஸுங்க. அதனால தான் வியானா கரெக்டாக வந்து அவரை பற்றி அழகாக சொல்கிறாங்க. கேமர்னு ஒருத்தங்களை நம்ம நினச்சோம். யார்? விஜய் பார்வதி கேமர்னு ஒன்று நினச்சோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கேமர் இந்த விக்ரம் தான். இவருக்கு அந்த வக்ரம், அதுக்கப்புறம் வந்து முதல கண்ணீர், ஃப்ராடு எல்லாமே இவருக்கு தான் பொருந்துன்ற அளவுக்கு வந்து பேசி விட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வார்த்தைகளுக்கு வந்து வியானாக்கு வந்து செம்ம டோஸ் இருக்க போது வச்சுக்கிங்களேன். சொல்கிறேன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த விக்ரமோட அந்த மைண்ட் கேம் ஆனால் வேறு மாதிரிங்க, சான்ஸே இல்லை. ஒன்றுமே தெரியாது. பிக் பாஸ் கிட்ட வேறு சொல்லி அழுகுறாரு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, இங்கே என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கே ஷாக்கிங்காக இருக்குன்னு. என்ன பாஸ் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்கலாம். ஆனால் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு கேமருங்க. விக்ரமோட ஆட்ஸாக தான் பண்ணி ஆகணும். பாய் நண்பர்களே.